to unveil the 108th gold whale. வடிவேல் முருகனுக்கு அரோகரா. கரவொலியோடு சின்ன trigger, a simple trigger to help us find what exactly suits my life, my zodiac signs, my thought, my life, my family, my business, and my community. நூத்தி எட்டு மகாவேல் எதற்காக பண்ணது? ஒவ்வொரு வேலை பற்றியும் சிறு மணித்துளிகள், blessings, இவை அனைத்தும் மிகுந்த ரீசர்ச் செய்து பல எக்ஸ்பர்ட்ஸ் பலருடைய அனுபவங்களை கோர்த்து வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதை நம்முடைய ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர் தென்காசி எஸ் ஜவஹர் அவர்கள் திறந்து வைப்பார்கள், ரிலீஸ் பண்ணுவார்கள். 108 மகாவேல் டிஸ்கிரிப்ஷன் வெப்சைட் லான்ச் பை தென்காசி எஸ் ஜவஹர் ஐஏஎஸ். வெப்சைட் லான்ச் ரூல்ஸ் என்று பல விஷயங்களில் ஈடுபாடுடன் வெற்றி நிலை நாட்டிய திரு ஜவஹர், தென்காசி எஸ் ஜவஹர் ஐஏஎஸ் ரிட்டையர்ட் launches the book. ஹர்ஷத் நம்பர் என்பது 108. கொடுக்கும் குணம் வேலுக்கும் மயிலுக்கும் மட்டுமல்ல, உங்களுக்கும் எனக்கும் கூட சிரித்து மகிழ்வை பகிர்ந்து கொள்வோம். அற்புதமான ஆய்வு நூலாக 108 மகாவேல் பற்றிய ஆய்ந்து தொகுத்த ஒரு அற்புத நூலினை இந்த அரிய வைபவத்தில் அழகாக அதை வெளியிட்டுள்ளார்கள். இதோ அவர்களின் கரத்தில் அந்நூலானது பெருமை சேர்த்துக் கொள்கின்றது. அவரின் திருக்கரத்தினாலே வெப்சைட் லான்ச்சும் செய்து தரும்படி பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஆங்கிலத்திலும் தமிழிலும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. தமிழ் கடவுள் முருகனை பற்றி ஆங்கிலத்தில் எழுத வேண்டுமா என்று பலர் என்னை கேட்டனர். இன்று தமிழ்நாட்டில் நடந்தால் கூட ரா என்ற எழுத்தும் வல்லினம் மெல்லினம் என்று லா லா நா என்பதை அறியாத பலர் இருக்கின்றனர். ஆங்கில மொழி பல நாடுகளில் இன்று காலனைசேஷனால அமைந்து விட்டது, இன்க்ளூடிங் அவர் ஓன் கண்ட்ரி. தமிழ் கடவுளாக முருகன் தமிழுக்கு பரிபாலித்து கொண்டிருந்தாலும் உலக அளவில் ஆங்கிலம் மட்டுமே பேசக்கூடிய அனைவரையும் சென்றடைய வேண்டும் என்று ஆர்வத்தின் காரணத்தினால் ஆங்கிலத்திலும் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துள்ளப்பட்டிருக்கிறது. தமிழில் வேண்டுமானாலும் பண்ணி கொடுக்கலாம். இன்றுதான் நமக்கு டிஜிட்டல் லிட்ரஸி மூலம் அனைத்தையும் டிரான்ஸ்லேட் பண்ணி கொள்ளலாம் அல்லவா? அதனால் நன்று. தொடர்ந்து ஃபெலிசிட்டேஷன் ஆஃப் தி சீஃப் கெஸ்ட் அண்ட் தி கெஸ்ட் ஆஃப் ஆனர் அண்ட் ஸ்பெஷல் இன்வைட்டீஸ் by Kishore Kataria and his family. இந்த இணைய விழாவுக்கு சீஃப் கெஸ்டாக வருகை தந்து மேடையில் அமர்ந்திருக்கும் மதிப்புக்குரிய ஃபவுண்டர் அண்ட் சான்சலர் வேல்ஸ் யூனிவர்சிட்டி டாக்டர் ஐஸ்வரி கே கணேசன் அவர்களே, அடையார் ஆனந்த் பவனுடைய மேனேஜிங் டைரக்டர் மதிப்புக்கும் பாசத்துக்குரிய KT ஸ்ரீனிவாச ராஜா அவர்களே, தி ஜுவல்லர்ஸ் அண்ட் டைமண்ட் ட்ரேடர்ஸ் அசோசியேஷனுடைய பிரசிடென்ட் மதிப்புக்குரிய திரு ஜெயந்தி லால் செல்லானி அவர்களே, இந்த விழாவுடைய நாயகன் என் நீண்டகால நண்பருடைய சம்பந்தி மேனேஜிங் டைரக்டர் மகாலட்சுமி கோல்ட் அண்ட் டைமண்ட் மெர்ச்சன்ட் மதிப்புக்குரிய திரு கிஷோர் கட்டாயராஜி அவர்களே, அவருடைய சம்பந்தி மற்றும் என்னுடைய நீண்டகால நண்பர்
காஞ்சிபுரம் திரு விமல் அவர்களே, அவருடைய அண்ணன் திரு உமேஷ்ஜி அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கும் 2 குடும்பத்தையும் சேர்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, திரு சுவாமிஜி அவர்களே, அனைவருக்கும் என்னுடைய பணிவான காலை வணக்கத்தை தெரிவிக்கிறேன். வெயில்னா என்ன? வெயில், வாட் இஸ் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் தி வெயில்? 3 முக்கியமான சிக்னிஃபிகன்ஸுங்க. தெய்வீக சக்தி, தியானம் மற்றும் பாதுகாப்பு. இதுதான் வெயிலுடைய சிக்னிஃபிகன்ஸ். நம்ம எல்லோரும் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலமாக எல்லோரும் முருகர் பக்தர். நானும் முருகர் பக்தர் தான். வெயிலை நம்ம முருகருடைய ஒரு முக்கியமான ஆயுதமாக பார்த்துட்டு வெயிலை நம்ம வர்ஷி பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் வெயிலுக்குள்ளே இவ்வளோ ரிசர்ச் பண்ணிவிட்டு 108 வகையான வெயில்கள், அதுவும் ஒரு காரியத்துக்கு ஒரு வெயில், ஒரு ராசிக்கு ஒரு வெயில், இதை கண்டுபிடித்து ஆராய்ச்சி செய்து உண்மை டீப்பாக அவர் ரிசர்ச் பண்ணியிருக்காரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வெளியிட்ட புஸ்தகத்தில் ஒவ்வொரு வெயிலும் எந்த ஒகேஷனில் கொடுக்கலாம், அந்த வெயிலோட என்ன சிக்னிஃபிகன்ஸ், அந்த வெயில் சம்பந்தப்பட்ட ஸ்லோகம் என்னது, அது அவ்வளோ விஷயம் இருக்குது. இது நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாமல் மலேசியா வரைக்கும் சென்று அங்கே இருக்கிற நம்ம முருகர் பக்தர்கள் இந்த முருகர் கோயிலில் போயிட்டு அங்கே முருகர் பெருமானுடைய ஆசீர்வாதம் வாங்கிட்டு இன்றைக்கி வேர்ல்டு ரெக்கார்ட் முயற்சிக்காக இன்றைக்கி முயற்சி எடுத்துகிட்ருக்காங்க. இதுக்கு நான் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிட்டு முடிக்க விரும்புகிறேன். இந்த இடம் எப்படி அமைஞ்சிருக்கு பாருங்கள். முருக பெருமானுடைய பிடிச்ச கலர் என்ன? க்ரீன். இந்த ஹோட்டல் பேர் க்ரீன். இந்த இடம் பேர் என்ன? இந்த பகுதி பேர் வேற என்ன வேணுங்க? அவருடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைச்சிட்டு இந்த முயற்சி மிகவும் வெற்றிகரமாக நடக்கும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு மிகுந்த நன்றி. நான் காலையில் ஊபர் டாக்ஸியில் வந்தேன். அதில் வண்டியை ஓட்டினவர் ஒரு முருக பக்தர். அந்த டாக்ஸி முழுக்க வேலாக இருந்தது, முருகன் படம் இருந்தது. சிறுவாபுரிக்கு மாதம் ஒரு முறை போகிறவராம். அனைவருக்கும் அருள் பாலிக்கும் இந்த முருகவேல் ஸ்ரீ ஜெயந்திலால் சலானி, doyen in the jewelry industry, has added a lot of value to many homes, temples, communities, businesses. He started his journey at Maduranthakam, now leading 15 outlets. We invite him for this great investment in gold and silver to give us the blessings for the 108 Mahavel. அனைவருக்கும் வணக்கம். மேடையில் வீட்டிற்கும் ஆண்டோர்கள் சான்றோர்களுக்கும் மற்றும் கீழே அமர்ந்திருக்கும் பெரியோர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். அதாவது இவருடைய குல தெய்வம், அதாவது கிஷோர் கட்டாருடைய குல தெய்வம் முருகர் அல்ல, கும்பிடும் தெய்வமும் முருகர் அல்ல. அவர் ஒரு ஜெயின சமூகத்தை சேர்ந்தவர், ஜெயின மதத்தை பின்பற்றக்கூடியவர். இது எல்லாம் தாண்டி ஒரு பெரிய ஈர்ப்பாக 108 முருகவேலை ஆராய்ச்சி செய்து பெரியவர்களிடம் ஆசை வாங்கி அது உருவாக்கி உள்ளார். நிச்சயமாக நாம் பாராட்ட வேண்டும். ஏற்கனவே திரு ஜவஹர் ஐஏஎஸ் அவர்கள் குறிப்பிட்டது போல இந்த இடம் கடவுளுக்கு பிடித்த நிறம் பச்சை. இந்த ஓட்டருடைய பெயர் கிரீன் பார்க். நாம் நடத்தக்கூடிய நிகழ்ச்சி வடபழனியில் முருகன் கோயில் அருகில் அமைந்துள்ளது, அதனுடைய எல்லையில் அமைந்துள்ளது. அது எல்லாம் தாண்டி அந்த பச்சை நிறத்தையே உள்ள ஆடையாக அவர் அணிந்திருக்கிறார் திரு கிஷோர் அவர்கள். அதை அவர் குறிப்பிடவில்லை. இப்படி ஒரு சிறப்பான ஒரு விஷயம், அதாவது இதெல்லாம் ஏதோ சொல்லி செய்தது போல அல்ல, கடவுளுடைய ஆசி மிக சிறப்பாகவே நடந்துள்ளது. அதன் காரணமாக இப்படி ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி செய்திருக்கிறார்கள். இந்த 108
வேலுடைய ஆராய்ச்சிகள் நிச்சயமாக ஒரு கின்னஸ் ரெக்கார்டுக்கு பொருந்தக்கூடிய ஒரு விஷயம். நிச்சயமாக அவர் முயற்சி எடுப்பார் அதற்காக என்று நான் நம்புகிறேன். இன்று பார்த்தீங்கன்னா வேல் என்பது ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய பொருளாக இருந்தாலும் வேல்தான் கடைசியில் நிற்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடக்கும். மேலும் அவருடைய இந்த ஆன்மீக பயணம் பெரிய அளவில் தொடர வேண்டும், பெரிய அளவில் சாதனைகள் படைக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. I invite Shri K.T. Srinivasa Raja of Adiyar Ananda Bhavan. முருகனை சுவைத்து அனுபவிக்க வேண்டும் என்பதை இவரை அன்றி வேறு யார் நமக்கு சொல்லித்தர முடியும்? He is known to all of us all over the world. He has experienced quality taste. அனுபவத்தை நம்மிடம் பகிர்ந்து அனைத்து இடங்களிலும் அவர் தம் சுவைகளை பரப்பிக் கொண்டிருக்கும் இந்த நாளில் அந்த எலிகண்ட் ஸ்வீட்ஸ் போல, அங்கு இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டாலிட்டியை போல நம்மிடையே வந்திருப்பவர் திரு K.T. ஸ்ரீனிவாச ராஜா. வணக்கம் ஐயா. இந்த நாளை வடிவமைத்து கொடுத்த இறைவனுக்கு நன்றி சொல்லி, இந்த அவையிலே வீற்றிருக்கின்ற அத்தனை பேரும் புண்ணியம் பெற்றவர்கள். குறிப்பாக இந்த விழாவிற்கு சிறப்பு நாயகனாக முருகனுடைய அவதாரமாக கண்ணுக்கு தெரிகின்றார். உங்கள் கண்ணிற்கு எப்படி தெரிகின்றார் இல்லை. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு என் சகோதரர் ஜெயந்திலால் குறிப்பிட்டது போல இன்னும் ஒரு படி சிறப்பு. இந்த நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினராக வந்துள்ள ஐஸ்வர்யா அண்ணன் வேல்ஸ் யூனிவர்சிட்டியுடைய சான்சலர். வேல்ஸுக்கு சொந்தமான உலக அரங்கிலே இன்று வேல்ஸ் என்று சொன்னால் தெரிகின்ற முருகனுடைய அவதாரமாக உள்ள என் சகோதரர். இந்த நிகழ்ச்சி அவர் பொற்களங்களால் இன்று பெருமைப்படக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு சகோதரர் கட்டாரியா அவர்கள் அவரை அழைத்து அவரோடு அமரும் பாக்கியம் பெற்றது என்னும் தொழிலுக்கும் வணக்கம் செலுத்தி, இந்த அவையிலே இருக்கின்ற முக்கியமான விருந்தினர்களாக வந்துள்ள எங்களுடைய பகுதியை சேர்ந்த அதிகாரியாக உண்டு தமிழகத்திற்காக சேவை செய்து இன்னும் கூட அயராது பணியாற்றி கொண்டு எங்கள் ஊருக்கு பெருமை சேர்த்த தென்காசி ஜவஹர் ஐஏஎஸ் அவர்களோடு அமரும் பாக்கியம் பெற்றதற்கு கொடுத்த வாய்ப்பிற்கு கற்று சகோதரர்களை ஒரு முறை வணங்குகிறேன். ஜெயந்திலால் அவர்கள் என்னுடைய ஆரோக்கிய நண்பர். என்னுடைய வாழ்க்கைக்கு முக்கிய காரணத்தில் அவருக்கும் ஒரு பங்கு உள்ளது. நான் இன்று இந்த தொழிலை சிறப்பாக இருந்து செயல்படுவதற்கு ஜெயந்திலால் அவருடைய ஆசையும் ஒரு முக்கிய காரணம். நாங்கள் பணிபுரிகின்ற எங்களுடைய தலைமை அலுவலகம் உள்ள அம்பத்தூருடைய நிலத்தை அவர்தான் எனக்கு கொடுத்திருந்தார். அவருடைய பொற்கரங்களால் இந்த நிகழ்வு என்பது இன்னும் சிறப்பிட்டது. குறிப்பாக எங்களுடைய அடையார் பகுதியை சேர்ந்த வியாபாரி சங்க தலைவர், எங்களுடைய குடும்ப ஒரு குரு மகனாக உள்ள திரிசக்தி அம்மனுடைய அவதாரமாக உள்ள கிருஷ்ணன்குட்டி அவர்களே, மேடையில் இருக்கின்ற அத்தனை பேரையும், மேடைக்கு முன்பாக இருக்கின்ற அத்தனை பேரும் ஒவ்வொருவரையும் அழகாக தமிழிலே இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார்கள். ஆகவே இந்த நிகழ்வுக்கு வந்து நானும் கூட உங்களோடு சேர்ந்து இந்த வேல்ஸுடைய இந்த 108 வேல்களை நானும் கூட இந்த முருகன் தான் எங்கள் திருச்செந்தூர் பகுதி முருகன் தான் எங்களோடு துணை இருக்கின்றார். நான் பெர்சநகரில் உள்ள 6 படை முருகனுக்கு ஒவ்வொரு மாதமும் வந்து கிருத்திகைக்கு சென்று சுமார் பல வருடங்களாக அந்த பூஜைக்கு சென்று பிரசாதங்களை விநியோகம் செய்து வருவேன். கந்தசாமி கோயில், திருப்பூரூர், எங்கெல்லாம் முருகன் இருக்கின்றாரோ நான் போகாத இடமெல்லாம் இல்லை. ஆனாலும் கூட என் கண்ணுக்கு தெரியாத பல தகவல்களை, அரிய பெரிய தகவல்கள் எப்படி நம்மளுடைய சகோதரர் இதை பெற்று இதை இன்னைக்கு உலக அரங்கிலே கொண்டு சேர்க்கின்றார் என்பதை நினைக்கும் பொழுது கற்றது கையளவு, தெரிந்தது ஓரளவு, தெரியாதது எவ்வளவு இருக்கின்றது என்பதை இன்றைக்கு உலகிற்கு நீங்க எடுத்து காட்டியதை பார்க்கும் பொழுது உங்களையும் முருகனுடைய பக்தராக பார்க்காமல் அந்த முருகருக்கு வேல் எப்படி முக்கியமோ, சூர சம்சாரத்துக்கு எப்படி சூரபத்மனை அழிப்பதற்கு அந்த பராசக்தி தாய் அந்த வேலை கொடுத்திருந்தார். அந்த வேலை இன்னைக்கு நீங்க 108 இதையும் அதை குறிப்பாக ஒவ்வொரு வேலுக்கும் இருக்கின்ற தகவல்களை இன்று உலகிற்கு கொடுத்திருங்க. நான் என்னுடைய நெற்றியில் விபூதி, சந்தனம், குங்குமம் இல்லாத நாளே கிடையாது. என் தந்தை ஒவ்வொரு முறையும் காலையில் சென்று போகும்போது என் நெற்றியிலே விபூதி வைத்து, வென்றுவா மகனே, நீ தொழிலிலே சாதிக்க வேண்டும் என்று சொல்லி விபூதியை வைப்பார். என் தாயோ அது பக்கத்தில் வந்து, நான் பெருமாளுடைய பக்தன், நீ
ஆகவே என்று சந்தனம் வைத்து கீழே நீ அம்பாளுடைய அனுகிரகம் பெற வேண்டும் என்று குங்குமம் வைப்பார்கள். ஆனால் இந்த 3 பொட்டை வைக்கும் பொழுது எனக்கு அந்த சின்ன வயசுலேருந்தே 3 பொட்டு வைத்து வருவேன். என்னுடைய குருநாதராக கிருமானந்த வாரியார் அவர்களுடைய சீடனாக வளர்ந்தேன். அவர்தான் என்னுடைய நிறுவனத்தை எல்லாம் 2-3 அதுக்கப்புறம் சரவணபான் ஹோட்டலுடைய உரிமையாளரை அறிமுகப்படுத்தினதும் திருமுருக குருபானந்தர். இவ்வளவு முருகர்களோடு ஒவ்வொரு ஆண்டும் நான் அந்த கந்தசஷ்டி நடக்கும் பொழுது இந்த சூரசம்சாரம், இந்த வேலுக்கு முக்கிய பண்டிகையே சூரசம்சாரம் தான். ஆனால் நான் ஏதோ வேல் பகைவர்களை கொல்ல உபயோகப்படுத்துகின்ற ஒரு முருகர் யூஸ் பண்ண ஒரு ஆயுதமாக இதுவரை மனதில் இருந்தது. ஆனால் இன்றுதான் நீங்கள் அதை அதையும் தாண்டி இருக்கின்ற நிறைய அரிய பெரிய தகவல்களை கொடுத்திருக்கின்றீர்கள். ஆகவே இந்த இன்னும் சிறப்பு என்னவென்றால், அடையாறு பகுதியிலே மகாலட்சுமி ஜுவல்லர்ஸ் திறக்கும் பொழுது அடியேன் கூட அந்த நிகழ்ச்சியிலே பங்கு கொண்டேன். இன்றைக்கு அவருடைய சம்பந்தி விமல் ஜெயின் அவர் எனக்கு ரொம்ப நண்பர். எனக்கு வெளிநாட்டிலிருந்து என் வளர்ச்சிக்கு கூட இருக்கின்ற காஞ்சிபுரம் விமல் ஜெயின் அவர்கள் இவருடைய சம்பந்தி என்பதை பின்னாளில் தெரிந்து கொண்டேன். ஆகவே ஏதோ ஒரு உறவு எனக்கும் அவருக்கும் உள்ளது. ஜெயந்திலால் குறிப்பிட்டதை போல சைன மதத்தையும் ஜைனருடைய கலாச்சாரத்தை இருந்தாலும் கூட ஏதோ ஒன்று அவர் உடம்பிலே ஒரு ரத்தமாக இந்த முருகனுடைய அருள் சேர்ந்து தமிழ் எவ்வளவு அழகாக பேசினார்கள். இந்த தமிழர்கள் யாருமே செய்ய முடியாத செய்தராத இந்த தகவல்களை இன்று நமக்கு உலகிற்கு கொடுத்திருக்கின்றார். ஆகவே இன்றைய நாள் என்பது ஒரு சிறப்பு வாய்ந்த நாள். ஜெயந்திலால் குறிப்பிட்டதை போல இந்த வடபழனி முருகன் அருளாசியோடு இந்த கிரீன் பார்க்குடைய ஓட்டல் அரங்கிலே நாம் எல்லோரும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு இந்த 108 வேல்களை அதை தங்கத்திலும் வெள்ளியிலும் கொடுத்தார். எனக்கு மறைமுகமாக சொல்லிவிட்டார், உனக்கு வைர வேலை தனியாக கொடுத்து விடுவேன் என்று. ஆகவே அடுத்த நிகழ்ச்சி அவர் இன்னும் கிடைக்காத பல தகவல்களை கொண்டு வைர வேலையும் நாம் எல்லோரும் அந்த நிகழ்ச்சியும் பங்கு கொள்ள வேண்டும் என்ற ஒரு திருநாளை எதிர்நோக்குவோம். அத்தனை பேருடைய இறையருள் நாம் வேண்டுதல் என்று வேண்டியது. அவருடைய நிறுவனம் மகாலட்சுமி ஜுவல்லர்ஸ். அந்த நிறுவனம் இன்னும் உலகிற்கு பல சாதனைகளை செய்து தமிழ் சமுதாயத்திற்கும் ஒட்டுமொத்த உலக அரங்கிலே இருக்கின்ற தமிழக மக்கள் எல்லாருக்குமே முதல் கடவுளாக தமிழருடைய கடவுளாக இருக்கின்ற இந்த முருக பெருமானை யாருமே செய்யாத ஒரு அரிய சாதனை உங்கள் நிறுவனம் சார்ந்து நீங்கள் செய்து இன்று இந்த தமிழர்களுடைய பெருமையை உலகிற்கு கொண்டு சென்றுள்ளீர்கள். ஆகவே அத்தனை பேருடைய இறையருள் உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் நிறுவனத்திற்கும் உங்களை சார்ந்த இன்னும் முயற்சிகள் இன்னும் இந்த மகாலட்சுமி ஜுவல்லர்ஸ் உலகம் சிகரம் தொட வேண்டும் என்று வாழ்த்தி, இத்தனை சிறப்புமிக்க இந்த அவையிலே நாம் எல்லாம் பங்கு கொண்டதை, இந்த சாதனைகள் படைப்பது என்னமோ இறையருள் நீங்கள் பெற்றுவிட்டீர்கள். ஆகவே இந்த நிகழ்ச்சியில் இன்று எல்லோருமே பெருமடி படைக்க இறையருள் மொத்தமும் நாங்கள் சுமந்து செய்கிறோம். அநேகமாக எல்லோருக்கும் தங்க வேலோ வெள்ளி வேலோ ஏதோ கொடுப்பீர்கள் என்று பார்த்தோம். ஆனால் நமக்கு ஒன்றும் இல்லை, இறை ஒன்றும் குறை சொல்லவில்லை. ஆகவே நாங்கள் எல்லாம் பில்லை போட்டு வாங்கிவிடுவதற்கு ஆர்வமாக காத்திருக்கின்றோம். ஆகவே நீங்கள் பயப்பட வேண்டாம். அடுத்த முறை இன்று நான் உங்களுக்கு வெள்ளி வேலையும் ஆர்டர் கொடுத்து வேண்டும் முதல் கஸ்டமராக. இன்னும் நீங்கள் சிறப்பாக பல சாதனைகள் செய்ய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.